மிளகு பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. நான் கிரீன் ரெட் yellow கேப்சிகம் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன நட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தா பூண்டு நல்லா நீட்டா மெல்லிசா கட் பண்ணிருக்கேன். பாஸ்மதி ரைஸ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் போட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆகணும். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, பெருங்காயம் சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலா நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்கிறோம். கேப்சிகம் ஆட் பண்றதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் குக் பண்ணீங்கன்னா கேப்சிகம் நல்லா இருக்காது. ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கம்ப்ளீட்டா ஆறி இருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மிளகு பூண்டு சாதம் ரெடி ஆயாச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாச்சு சமையல். நான் உங்க பிரியா மலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு பூண்டு சாதம். இது ஒரு டைப் ஆஃப் இந்தியன் ஃப்ரைட் ரைஸ்னு கூட நீங்க சொல்லலாம். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் பூண்டு மிளகு எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஒரு திருப்தியா இருக்கும். வாங்க இதோட இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் கிரன்ச்சியா தெரியறதுக்காகவும் நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நான் கிரீன் ரெட் yellow கேப்சிகம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன நட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மெலன் சீட்ஸ் எடுத்திருக்கேன், பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை கூட இதுல ஆட் பண்ணலாம். மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தா பூண்டு நல்லா நீட்டா மெல்லிசா கட் பண்ணியிருக்கேன். சில பேர் முழுசா இதுல ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும் போது ஈஸியா சாப்பிட முடியும். அதுக்கப்புறமா மிளகு பொடி, தனியாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயம். நான் பாஸ்மதி ரைஸ் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மல் ரைஸ்லயும் பண்ணலாம், இல்ல சீரக சம்பாலையும் பண்ணலாம். பட் அரிசி உதிரி உதிரியா இருக்கும் போது வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் கிளறும் போது நம்மளுக்கு நல்லா அந்த டெக்ஸ்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு பூண்டு சாதத்துக்கு நெய் போட்டு தாளிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு இந்தியன் ஃப்ரைட் ரைஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நெய் போட்டாச்சு. வேணும்னா நீங்க எண்ணெய் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது சூடான உடனே இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், எப்பவுமே பச்சை மிளகாவை கீறி போடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாமே கருகிடும். நட்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப அந்த கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். இந்த நேரத்தில் நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்த உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் வதங்காது. ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கும். அப்பதான் இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டீங்கன்னா அந்த கிரேவி நல்லா வரும். நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு ஈஸியா இருக்கும்.
சாப்பிடும் போதும் வாயில வந்து வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே தென்படாது. அதனால நான் சின்ன சின்னதா போட்டு வதக்கிட்டேன். இப்ப இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும், நல்லா இழஞ்சி இருக்கணும். இப்ப நம்ம இதுல பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வந்து நல்லா தின்னா அரிஞ்சு வச்சிருக்கேன். சொன்ன மாதிரி நீங்க வேணும்னா பொடி பொடியா நறுக்கிக்கலாம், இல்ல முழுசா பூண்டு போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம். ஏன்னா பூண்டு இந்த மாதிரி மெலிசா இருக்கும் போது சாப்பிட ஈஸியா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூண்டோட ஃபிளேவர் நல்லா இந்த ரைஸ்ல இறங்கி இருக்கும். அதனாலதான் நான் மெலிசா கட் பண்ணியிருக்கேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு சைட் டிஷ்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரைத்தா கொடுக்கலாம், இல்ல சிப்ஸ் எது மாதிரி இருந்தாலுமே இதுக்கு சைட் டிஷ் போதுமானது. இதுக்குன்னு தனியா நீங்க சைட் டிஷ் எதுவும் சமைச்சு கொடுக்க வேண்டாம். இப்போ மஞ்சள் பொடி, பெருங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் பொடியோட வாசனை போகணும், இல்லைன்னா வந்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்காது. சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா நம்ம போடுற பொடியெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ இதுல வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க பொடியெல்லாம் வந்து குக் ஆகணும். அதுக்காக நான் லைட்டா தண்ணி சேர்த்திருக்கேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொஞ்சம் பாயில் ஆகணும். தண்ணி கம்மியா சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். ரொம்ப ட்ரை ஆகாம கொஞ்சம் கிரேவியாவே இருக்கணும். சாதம் கண்டிப்பா உதிரி உதிரியா இருக்கணும். நீங்க என்ன மாதிரி ரைஸ் வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பச்சரிசியில பண்ணுவாங்க, இல்ல நார்மலா புழுங்கல் அரிசி சாப்பிடுறவங்க அதுவே கூட வடிச்சிட்டு நீங்க பொல பொலன்னு இருக்கும் போது எடுத்துட்டு ஆற வச்சு இதுல சேர்த்துக்கலாம். இல்ல சீரக சம்பா, நான் வந்து பிரியாணி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா இருக்கும். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். இந்த நேரத்துல ஃபைனலா நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்கிறோம். இந்த பெப்பர் பவுடர் ரொம்பவும் குக் ஆகக்கூடாது. ஃபைனலா சேர்த்துட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்றதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து நிறைய நாளி குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes குக் ஆனா போதும். அது வந்து கிரன்ச்சியா இருக்கணும். அதே சமயத்துல இந்த ஹீட்லயே வந்து அது குக் ஆயிடும். ஓவர் குக் பண்ணீங்கன்னா கேப்சிகம் நல்லா இருக்காது. ஸோ சும்மா ஒரு 1 to 2 minutes நீங்க இதுல அப்படியே டாஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதை நல்லா பரவலா வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கம்ப்ளீட்டா ஆறி இருக்கு. இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்புல வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் இனிமே சிம்ல தான் இருக்கு. இது நீங்க லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் போது
நல்லா இந்த கிரேவியெல்லாம் ரைஸோட சேர்ந்து ஊறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம மிளகு பூண்டு சாதம் ரெடி ஆயாச்சு. இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ் கர்டோட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சிப்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் தேவையே இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.